கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் வெளியான அறிவிப்பு. குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மீண்டும் 36 மணி நேர நீர்வெட்டு வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு. பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் அதிபர்களுக்கு கல்வி அமைச்சு வழங்கியுள்ள அறிவுறுத்தல். நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய திட்டம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தொடர்பில் வெளியான நற்செய்தி. நாட்டை உழுக்கும் துப்பாக்கிச் சூடுகள் பின்னணியில் முன்னாள் அரசியல்வாதிகள். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு புதிதாக 268 தாதியர்கள் நியமனம். ஹம்மாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தில் 9,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இறக்குமதி. கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். அஸ்வசும உதவி திட்டத்தை பெறும் குடும்பங்களில் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான மாதாந்திர உதவித்தொகை இன்று முதல் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி பயனாளிகள் இன்று முதல் தமது வங்கிக் கணக்குகள் மூலம் தமக்கான பணத்தை பெற முடியும் என சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள 5,92,766 தகுதியுள்ள பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் மொத்தமாக 2,963 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்த வருமானம் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்ட அஸ்வசும திட்டம் அதன் நலன்புரி கட்டமைப்பின் கீழ் ஆயிரக்கணக்கானோருக்கு தொடர்ந்து நிதி உதவி வழங்கி வருகிறமை குறிப்பிடத்தக்கது. குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வீட்டு வசதி உதவி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு குறித்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதன்படி குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் என பிரதி வீடமைப்பு அமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். திட்டத்துக்கான பயனாளிகள் தேர்வு கிராம அலுவலர் மட்டத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கண்டியின் பல பகுதிகளுக்கு 36 மணி நேர நீர் விநியோகத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டி நகர சபையின் மாநகர ஆணையாளர் அறிவித்துள்ளார். கண்டி குட்செட் பேருந்து நிறுத்தத்தின் கட்டுமான பணிகளின் போது நீர் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று பிற்பகல் 2 மணி முதல் 30ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரை 36 மணி நேர நீர் விநியோகம் தடைபட உள்ளது. அந்த வகையில் கண்டி மாநகர சபையின் மாநகர ஆணையாளர் கூறுகையில் பேராதனை வீதி வெள்ளியம் கோபெல்லாவ மாவத்தை நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் மாநகர சபை சந்தி அஸ்கிரிய வேவராப ராஜ பிகில்ல மாவத்தை பூவெளிகட தென்னகும்பர குருதெனிய ஆம்பட்டிய மற்றும் கண்டி நகர சபை வரையிலான அனைத்து பகுதிகளிலும் நீர் விநியோகம் தடைப்படும். சேதமடைந்த நீர் விநியோக முறையை சரி செய்யும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதனால் சேமிக்கப்பட்ட நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கண்டி மாநகர சபை கேட்டுக்கொள்கின்றது. இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பெரும் போக்கத்தின் போது அரசாங்கம் நெல் கொள்வனவு செய்வதில் தோல்வி அடைந்துள்ளது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் தற்பொழுது சந்தையில் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பா மற்றும் நாடு ஆகிய அரிசி வகைகள் கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் நுகர்வோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாகவும் தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்துள்ளார். கடந்த பெரும் போகத்தின் போது அரசாங்கத்தின் உத்தரவாத விலையை மீறி தனியார் துறையினர் கூடுதல் விலைக்கு நெல் கொள்வனவு செய்திருந்தனர். இவ்வாறே கூடுதல் விலைக்கு நெல் கொள்வனவு செய்ததன் காரணமாக குறைந்த விலைக்கு அரிசி விற்பனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தையில் அரிசி விற்பனை தொடர்பான மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயம் செய்து விரைவில் அரசாங்கம் வர்த்தமானி ஒன்றை வெளியிடும் என அனுராத தென்னகோன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாடசாலைகளில் துஷ்பிரயோக சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி கர்ணி அமரசூரிய இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பாடசாலைகளுக்குள் அதிக எண்ணிக்கையிலான துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பாடசாலைகளில் பிள்ளைகள் துன்புறுத்தப்படுவதனை அனுமதிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளில் இடம்பெறும் துன்புறுத்தல்கள் தொடர்பில் அதிபர்கள் துரித கதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் இடம்பெறும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பு மாவட்ட அதிபர்களை தெளிவூட்டு நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரவில் பாதசாரி கடவைகளை ஒளிர செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் பாதசாரி கடவைகளை ஒளிர செய்ய முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் துணை இயக்குநர் ஜெனரல் கே சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இதற்காக சூரிய சக்தி பேனல்கள் பயன்படுத்தப்படும் என்று சந்திரகுமார் மேலும் கூறியுள்ளார். இது இரவில் சாலையை கடக்கும் பாதசாரிகளை ஓட்டுநர்களுக்கு மேலும் தெரியும்படி செய்யும் என்றும் விபத்து அபாயத்தை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாக்கள் காலி மற்றும் கொழும்பு மாவட்டங்களில் இதுபோன்ற 140 பாதசாரி கடவைகள் ஏற்கனவே ஒளிர செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதசாரி கடவைகளில் ஏற்படும் விபத்துகளால் ஆண்டுதோறும் ஏராளமானோர் உயிரிழப்பதனால் இந்த முயற்சி செயல்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் திறமையான தொழிலாளர்களுக்கு பஹ்ரைனில் நம்பிக்கைக்குரிய வேலைவாய்ப்புகள் இருப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தவிசாளர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பஹ்ரைனில் இயங்கும் உரிமம் பெற்ற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற அமர்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த அமர்வை பஹ்ரைனில் உள்ள இலங்கை தூதரகம் ஏற்பாடு செய்திருந்தது. தற்போது பஹ்ரைனுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள தவிசாளர் விக்ரமசிங்கே தொழிலாளர் இடம்பெயர்வு தொடர்பான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதையும் இலங்கை வெளிநாட்டினரின் நலன் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களின் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை பாதுகாப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை வலியுறுத்திய SLBFE தவிசாளர் பஹ்ரைனை தளமாக கொண்ட ஆட்சேர்ப்பு நிறுவனங்களின் தொடர்ச்சியான ஆதரவையின் தீவிர ஈடுபாடுகளுக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த அமர்வில் உரையாற்றிய பஹ்ரைனுக்கான இலங்கை தூதுவர் சானிகா திசாநாயக்கா இலங்கையின் திறமையான பணியாளர்களை விரிவுபடுத்துவதற்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் அரசாங்கத்தின் பரந்த முயற்சிக்கு ஏற்ப திறமையான தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதை ஊக்குவிப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்துள்ளார். நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் உட்பட ஒவ்வொரு குற்ற செயல்களுக்கும் பின்னாலும் ஒவ்வொரு கடந்தகால அரசியல்வாதிகளின் தொடர்புகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் என்பது பாதாள உலகம் கோடிஸ்டிகளின் சம்பந்தப்பட்டவர்களின் நடவடிக்கையாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு குற்ற செயல்களுக்கும் பின்னாலும் ஒவ்வொரு கடந்தகால அரசியல்வாதிகள் தொடர்புகள் இருக்கின்றதனை காண்கின்றோம். அதேபோன்று அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் அதற்காக பல பேர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படும். பல கட்சிகள் எம்முடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனினும் இதுவரைக்கும் எந்தவித முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. ஆனாலும் மற்ற கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதில் எந்த அபிப்பிராயங்களும் இல்லை. ஆனால் மக்களின் தேவை எதுவாக இருக்குமாக இருந்தாலும் அந்த தேவைகளின்படி நாங்கள் பயணிப்பதில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு புதிதாக 2 தாதிய பரிவாளர்களும் 268 தாதிய உத்தியோகத்தர்களும் இன்றைய தினம் புதன்கிழமை நியமனம் பெற்று வந்துள்ளனர். அதேவேளை தாதிய பதிவாளர்களுக்கான வெற்றிடங்கள் 5 இருக்கின்ற போதும் 2 நியமனங்களே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண வைத்தியசாலையில் ஏற்கனவே சேவையில் உள்ள தாதிய உத்தியோகத்தர்களில் 168 பேர் வருடாந்த இடமாற்றம் பெற்று செல்ல உள்ளனர். இந்நிலையில் புதிதாக வருகை தந்தவர்களில் 60 பேர் தமிழ் மொழி சார்ந்தவர்களாகவும் ஏனைய அனைவரும் சகோதர மொழி பேசுபவர்களாகவும் உள்ளனர்.
யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நியமனம் பெற்று வந்த 268 புதிய தாதிய உத்தியோகர்களை வரவேற்கும் நிகழ்வு தாதியர் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஹமாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் ஊடாக 9,151 பயன்படுத்தப்பட்ட மற்றும் புதிய வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. வாகன அனுமதி செயல்முறையை விரைவுபடுத்த புதிய வழிமுறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஹமாந்தோட்டை சர்வதேச துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன்படி சுங்க நடைமுறைகளின் முறையாக நிறைவு செய்த வாகனங்கள் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்ததுடன் 24 மணி நேரத்துக்குள் விடுவிக்கப்படுகின்றன. விடுவித்தல் செயல்திறனை மேலும் அதிகரிக்க ஆவண செயல்முறை நிலையங்களை வார நாட்களில் இரவு 8:30 வரையிலும் சனிக்கிழமைகளில் பிற்பகல் 1 மணி வரையிலும் செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹமாந்தோட்டை சர்வதேச துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் மேல் மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் தற்போதுள்ள மழைவீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சப்ரமுவ மாகாணத்திலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.